ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். ஆண்டவரே, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 10,000 விழுந்தாலும் அது எங்களை அணுகாமல் காத்துகிற நல்ல கர்த்தர் எங்களுக்கு உண்டாயிருப்பதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோமே. கல்வாரியினுடைய திரு ரத்தம், கல்வாரி ஸ்நேகம், கல்வாரியிலே குருசிலை தொங்கினதான இயேசுவை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னித்த கிறிஸ்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்த கிறிஸ்து, எங்களுடைய நோய்களை குணமாக்கின கிறிஸ்துவை நோக்கி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, இந்த நாளை முழுவதுமாய் ஆசீர்வதிங்க. ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ கரம் அவங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தியை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், பரதேசிகள் எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற கர்த்தர் இந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தின் வியாகுலத்தை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆமென். உம்முடைய சத்தம் பெண்மான்களை இனும்படி செய்யும் அல்லவா? உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் அல்லவா? உம்முடைய சத்தம் அது கேதுரு மரங்களை முறிக்கும் அல்லவா? அந்த சத்தத்தினாலே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. சீரற்ற பாவியாம் என்னை சீராக்க தொங்கினீரே. கல்வாரி ரத்தம் இதய கரை நீங்க சிந்தினீரே. குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. ஆமென். குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. கால்கள் கரங்களில் ஆணி கடாவப்பட்டவரா, அன்பின் திருக்கரம் நீட்டி அழைக்கும் சத்தம் கேட்டே. குருசில் இயேசுவை கண்டே. ஆமென். கர்த்தாவும் பாதம் வந்தே. எல்லாரும் சொல்லுங்க, குருசில், குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. வெல்ல பெருக்காயும் அன்பு செந்நீருடன் பாயுதே. உள்ளத்தில் உம்மாவி பெற்று உங்களுக்காய் ஜீவிப்பே. குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. குருசில் இயேசுவை கண்டே, கர்த்தாவும் பாதம் வந்தே. சீரற்ற பாவியாம் என்னை, சீரற்ற பாவியாம் என்னை சீராக்க
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரையே தந்தருளி நித்திய ஜீவனை நமக்கு தந்தார். எத்தனை பெரிதான அன்பு! குருசில இயேசுவை கண்டதான நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை துதித்து அலங்கார வாசலுக்குள்ளே நாம் பிரவேசித்து இந்த பாடலை பாடுவோம். கைகளை தட்டி ஆமென். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே இயேசுவை ஆராதிக்க வந்தோம். ஆமென். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை ஆமென், ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஆமென், ஆமென். உபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்தினோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா நிருத்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா நிருத்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், ஆமென், ஆமென். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஆமென். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தூயவரே இயேசுவை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே ஆமென் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், எஸ் அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட
கைகளை தட்டி இயேசுவுக்கு மகிமை. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே பெரியவராயிருக்கிறீர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரே, எங்களுக்கு அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆமென். நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஆமென். அந்த பெரிய தெய்வத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. இல்லை, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வான் நீ கலங்காதே, அதிசயம் செய்வான் நீ கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தருணில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தருணில் பகையானாரோ. வல்லவர் எனக்குள் இருக்கின்றார், பலகரம் தாங்குவார் கலங்காதே, பலகரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற ஆமென் என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. யாவையும் செய்வான் இருக்கின்றார், யாவையும் செய்வான் நீ கலங்காதே, யாவையும் செய்வான் நீ கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவே, நீர் அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்வீரப்பா. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை நீர்தான், எங்களுடைய விசுவாசம் நீர்தான், எங்களுடைய தெய்வம் நீர்தான், எங்களுடைய எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கினவர் நீர்தான், ஆறுகளை கடக்க பண்ணினவர் நீர்தான்.
ஆண்டவரே நீரே பெரியவர். ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கிற இயேசு நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. ஒரு ஷலபலா காந்தரகதனியா. ஆமென். நமக்குள்ளே இயேசு பெரியவர் மட்டுமல்ல, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய பிரதிபலன் இயேசு. நாம் அறிந்திருக்கிற ஒருவர் நம் நடுவே இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிற ஒருவர் நம் நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார், வேதனைப்படுத்த விட மாட்டார். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம்.
விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். ஆமென். அப்படியே எழுந்து நின்று நாம் ஆராதிப்போமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. தஞ்சம் இயேசு உன் அரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் ஓரி பவானிதல் சேர்ந்து கொள்வார். ஆமென். ஆமென். தம் ஜனத்தை ஓ சந்தகலபலியா ரிபலமனதனி மதரச. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே ஓரி கதலப கதலமனதரபா ரிபகலரகத. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, ஓ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஓரிதரபா ஷபலவனவதரிதரபா. விசுவாசியே நீ கலங்காதே, திகையாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறார். உன்னோடு கூட மடங்கியிருக்கிறவர்களை யுத்தம் பண்ணுவார். நீ ஜெயத்தை காண்பாய். ஒரு ஷபலவனவதரிதனமா தபலபரியா துருதனமிதனிமிதனமா ரக்கதலபா ரபலியாந்தரிதரிமதரபா. துதிங்க துதிங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாகும். ஆமென். நீ எதை விசுவாசிக்கிறாயோ, எதை நம்புகிறாயோ, அது உனக்கு வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். அவர் இயேசு. ரீபா சந்தகலகதரிதனமா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை கடந்து போவேன். ஆமென். வாக்குத்தத்தம் தெரிந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமென். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினால் போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னை நம்பி இருக்கிற நீ உன்னை கைவிடாமலும் இருக்கிற நல்ல கர்த்தர். ஷாலப கபபமனம ரத்தக சமனியா ரிபபபலவரியா துருதனமி. வானம் பூமி ஒளிந்து போகும் அப்பா, இயேசு மாறாதவர். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். பாடலை உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மனுஷருக்குள்ளே வல்லமையான
ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமையுடைய நாமம் அப்பா. பேய்களை துரத்தும், சத்துருவை முறித்தோடும், ஆண்டவரே கட்டுகளை உடைக்கும், காயங்களை கட்டும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவே இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்பா. இயேசுவே, அந்த நாமத்தை நாங்கள் முத்தமிடுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒருமுறை கூட அந்த நாமத்திற்கு கைகளை தட்டி நம் நன்றி செலுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். ஓ சபமம நமல தரதனி தனமதனி தனி மக்களரணிதா சந்தகதலியா. ஆமென். பெரிய நாமம். அது மட்டுமல்ல, அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, பலனாயிரு. தாவீதோடு இருந்தவர், மோசையோடு இருந்தவர், தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பயப்படாமல் நாம் நம்பிக்கையோடு இருப்போம். இந்த பாடலை பாடுவோம். கைகளை தட்டி சோர்ந்து போகாதே,
இயேசு ராஜா என் பலன். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை. Worship you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து 2 கரங்களையும் உயர்த்தி, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் worship you Lord. ராஜா நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கடைசியாக சபையோரெல்லாம் சேர்ந்து ஆராத உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ரிமாராகுதுரோபோஷிதேரே. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. கண்ணீரோடு நன்றி செலுத்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி. கடந்த 9 மாதங்களும் 8 மாதங்களும் எங்களை நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீர். நாங்கள் பாடினது போல வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நீர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உபாகமம் 11:12 படி, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் பலப்படுகிற வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலே உங்கள் நடுவிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும். அல்லேலூயா. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் நாம கடந்து வரவில்லை, கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அநேக நோக்கங்களோடு திட்டங்களோடு உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வருவாரானால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் சொல்லித் தருவார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எல்லா காரியமும் கர்த்தருடைய திட்டத்திலே தீர்மானத்தில் இருக்கிறது.
அவருக்குள்ளாக நாம் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சில வார்த்தைகளை எனக்கு சொல்லும்படியாக ஏவினபடியினாலே நான் அந்த வேத பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 34, 35 அதிகாரங்களை நாம் பார்க்கிற போது அங்கே யோசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவினுடைய சரித்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 34வது அதிகாரம், 35வது அதிகாரம். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அவன் செய்த காரியங்கள், கர்த்தருடைய காரியங்களிலே அவன் உண்மையாக இருந்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே அதுவரையிலும் இல்லாத மேன்மைகள், அதற்கு முன்பாக இருந்த ராஜாக்களுக்கு இல்லாத மேன்மைகளை அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 34வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் 35 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை. 35:1. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக நம்முடைய சபையிலே முதல் வாரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை நாம் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த வேத புத்தகத்திலே குறிப்பாக இந்த 2 நாளாகமம் புத்தகம் கர்த்தருடைய ஆலயம் என்கிற வார்த்தை ஒரு மைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அந்த எருசலேமுடைய இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிற போது ஒரு பெரிய நீண்ட சரித்திரம். அதை சுருக்கமாக சொல்லுகிற போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் இடத்திலே கேட்கிறார்கள். சாமுவேல் நினைக்கிறார், ஒருவேளை அவருடைய சந்ததிகள் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அந்த தேசத்தை விசாரிப்பார், அவர்களை நடத்துவார் என்று நினைக்கிற போது அவர்கள் அந்த தீர்க்கதரிசி இடத்திலே மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஆண்டவரிடத்திலே சாமுவேல் விசாரிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள், ஆண்டவரை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சில வருத்தத்தோடு ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார். சவுல் என்கிற ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார். சவுலின் ஆட்சி 40 ஆண்டு காலங்கள் அந்த தேசத்திலே இருக்கிறது. ஆரம்பத்திலே மிக சிறப்பான ஆட்சியாக இருந்தாலும் அவன் வர வர சில தவறுகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தான். அதற்கு பிறகு கர்த்தருக்கு பிரியமான இருதயத்திற்கேற்ற தாவீதை ஆண்டவர் ஒரு அரசனாக மாற்றினார். தாவீதும் 40 ஆண்டுகள் அந்த தேசத்தை மிக அருமையாக நடத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீதின் ஆட்சியை தான் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அந்த தாவீதின் ஆட்சி வரும் என்று சொல்லி விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த சாலமனும் ஒரு மிக சிறந்த ஆட்சியை செய்த அரசர்களில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு அரசன் சாலமன். இந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய ஆலயத்தை மையமாக வைப்பதினாலே சாலமனிடத்திலிருந்து துவங்குகிறது. சாலமனுக்கு ஒருவேளை தாவீதிற்கு ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்காவிட்டாலும் சாலமனை கொண்டு, உன்னுடைய குமாரனாகிய சாலமனை கொண்டு நான் கட்டுவேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த 2 நாளாகவும் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது நீங்கள் திருப்புவீர்களானால் சாலமனோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆட்சியிலே கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. 1வது வசனத்தை பார்க்கிற போது தாவீதின் குமாரனாகிய சாலமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டார்.
அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்பட்டோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பாரானால் அவனை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால் அவனை மிகவும் பெரியவனாய் மாற்றினார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானார். அவனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கான ஞானத்தை நீர் தர வேண்டும். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருந்தது. 12வது வசனத்தை பார்க்கிற போது, ஞானமும் விவேகமும் தந்திரமும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களிலாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அவன் கேட்டது ஞானம் மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன், நீ கேளாத சம்பத்தை உனக்கு தருவேன், நீ கேளாத கனத்தை உனக்கு தருவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டுமானால் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழுகிற போது நாம் கேட்டதை மாத்திரமல்ல, கேளாத நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். நான் சொன்ன இந்த உலகத்திலே ஒரு பெரிய வண்டர்ஃபுல் கிங் என்று சொல்லுகிற போது அது சாலமன் தான். அவனுடைய ஞானத்தை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து மனிதர்கள், பெரிய ஞானிகள் அவனை தேடி வந்தார்கள். அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒரே ஒரு வார்த்தை நாம் வாசிக்க போறோம். 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1:15. ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுடைய ஆட்சியிலே பொன் ஒரு கல்லை போல் இருந்தது. கல்லை மதிக்கிறது போல தான் எதை மதிச்சாங்க? பொன்னை, வெள்ளியை ஒரு சாதாரண பொருளாக மதிப்பதை போல் மதித்தார்கள். காரணம் என்ன? அவனுடைய ஆட்சியிலே ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி, ஒரு பெரிய வளர்ச்சி அவனுடைய ஆட்சியில் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தீர்மானம் பண்ணினான். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். 1 முதல் 9 அதிகாரங்களில் நாம் பார்க்கிற போது, இந்த 2 நாளாகவும் 1 முதல் 9 அதிகாரங்களில் நாம் பார்க்கிற போது, சாலமனை கொண்டு அந்த மகா பெரிய டெம்பிளை, ஒரு பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவதற்கு ஞானத்தையும் விவேகத்தையும் திட்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் அந்த ராஜாவிற்கு கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும், சில சர்க்கல்கள் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ராஜ்யம், அவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை, கிங்டம் பிரின்சிபிள்ஸ் படிக்க வேண்டிய ஒரு ராஜா, அவனிடத்திலிருந்து நாம் படித்து கொள்ள வேண்டிய ராஜா சாலமனாக இருக்கிறார். அதற்கு பிறகு 10, 11, 12 அதிகாரங்களில் பார்க்கிற போது அவனை பின்தொடர்ந்து வருகிற அவனுடைய குமாரர்கள், அவனுடைய குமாரன் ரெஹோபெயாம், அவனுக்கு நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் கொஞ்சம் பெருமை அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. அந்த ராஜ்யம் முழுவதுமே 2ஆக பிரிந்து விட்டது. இந்த ராஜா சொல்றாரு, எங்கள் தகப்பன் சாலமன் உங்களை சாட்டையினால் அடித்தார், நான் உங்களை தேளினால் கொட்ட பண்ணுவேன், அடிப்பேன் என்று சொல்லி அந்த முதியவர்களை அவன் மதியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ஆனாலும் நாம் தொடர்ந்து வருகிற ராஜாக்களை பார்க்கிற போது அவர்களை ஆண்டவர் கைவிட்டார் என்று தான் நாம் சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தபோது அவர்களுக்கு தோல்விகள் வந்தது, வியாதி வந்தது, சத்துருக்கள் இவர்களை மேற்கொள்ளுகிற சூழ்நிலைகள் வந்தது. ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தை அப்படியே நம்ம பார்த்துட்டு வருகிற போது அதற்கு பின் வருகிற ராஜாக்கள் அநேகர் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடியினாலே கர்த்தர் சத்துருக்களின் கைகளிலே இவர்களை ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு ராஜாவாக நாம் பார்ப்போமானால் அநேக சமயங்கள் போய்விடும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு ராஜாக்களோடும் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார். நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், ஆலயத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதும் அவர்கள் செய்த முக்கியமான தவறுகள் என்ன? விக்கிரகங்களுக்கு கனத்தை கொடுத்தார்கள்.
ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை அவர்கள் அறிந்த போதும், அவருடைய பராமரிப்பை உணர்ந்த போதும் விக்கிரகங்களை செய்து அதற்கு ஆராதனை செய்தார்கள். எரோபெயாம் என்று சொல்லி இன்னொரு மன்னன் எழும்பினார். அவர் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதன் இந்த 10 கோத்திரங்களும் யூதாவுக்கு நேராக சென்று விடக்கூடாது என்று சொல்லி அவன் பொன்னினாலே விக்கிரகங்களை செய்து, கன்று குட்டிகளை செய்து அதற்கு பலியிட்ட போது கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்தின் மேல் இறங்கி வந்தது. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற போது, அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தங்களை தாழ்த்தின போது அவர்களை தப்புவித்தார். இவர்களுக்கு விரோதமாய் எகிப்தின் மன்னன் வந்தபோது அவருடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த நேரத்திலே அந்த எரோபெயாம் தன்னை தாழ்த்தினபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அல்லேலூயா. அப்படியே நான் அந்த 34, 35 அதிகாரங்களுக்கு நேராக நான் வருகிறேன். சில முக்கியமான வார்த்தைகளை நாம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யோசியா ராஜாவை குறித்து, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒருவன் தோன்றுவான் என்று சொல்லி விக்கிரகங்களுக்கு அந்த ஆராதனை ஸ்தலங்களை கொடுக்கிற போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் முன்னறிவித்தார். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, இந்த யோசியா ராஜாவை குறித்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே இவர்கள் அந்நிய தெய்வத்திற்கு இவர்களாக உண்டு பண்ணி சில பலிகளை கொடுக்கிற போது இப்படி ஒருவன் தோன்றுவான் என்று சொல்லி ஆண்டவர் முன் அறிவித்தார். அப்படியானால் அதற்கு பிறகு வந்த ஒரு ராஜா கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆளுகை செய்யவில்லை, கர்த்தரை தேடவில்லை. ஆனால் கர்த்தர் முன் அறிந்த ஆண்டவர், நம்முடைய பிறப்பிற்கு முன்பாகவே நம்மை குறித்து அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த ராஜாவை குறித்து அறிந்து இவன் செம்மையான பாதைகளில் வருவான் என்று சொல்லி அவனை குறித்து முன் அறிவித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவன் வந்தபோது அவன் செய்த காரியம் என்ன? அவன் பஸ்காவை ஆசரித்தான். அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. அநேக ராஜாக்கள் ஒருவேளை தோன்றியிருந்தாலும் இந்த 2 நாளாகம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரித்திருந்தாலும் இவனை போல அந்த பஸ்காவை ஆசரித்தவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? வேதம் இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும், என்றைக்கு ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த நாளிலே அந்த முறையின்படி ஆசரித்த ஒரே ராஜா இந்த யோசியா ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதற்கு முன் எழுந்த ராஜாக்கள் தங்கள் தோன்றின நாட்களிலே இந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். அவர்கள் தோன்றின முறைமைகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆனால் இந்த ராஜா ஒருவேளை அவன் பிறக்கிற போது மிக சிறிய வயதிலே ராஜாவான ஒருவன் தான் இந்த யோசியா ராஜா. 8 வயசா இருக்கும்போது ராஜாவாயிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் 8 வயசா இருக்கும்போது ஏதாவது தெரியுமா? இப்போ கூட நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த 8 வயதாக இருக்கிற போதே அவன் ராஜாவாகி அவன் அந்த தேசத்தை ஆளுகை செய்தான். இந்த 34வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவனை குறித்து சில காரியங்கள் நான் வாசிக்கிற போது மிக ஆச்சரியமாக இருந்தது. அவைகளை நாம் உணர்ந்து நாம் இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறப் போகிறோம். 2 நாளாகவும் அதனுடைய 34வது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து
12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோசியா ராஜா, நான் ஏற்கனவே சொன்னது போல 8 வயதாக இருக்கிற போது அவன் ராஜாவாக அமர்த்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆண்டவருக்கு பிரியமானவனாக நடந்தான், ஒழுங்காக நடந்தான், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து நடந்தான். அது மாத்திரமல்ல, 3வது வசனத்திலே ஒரு முக்கியமான வார்த்தை, ஆண்டவரை தேடினான், தேவனை தேட ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் அவரை தேட வேண்டும். ஆனால் நம்முடைய சிந்தனைகளிலே நாம் யோசித்து பார்ப்போமானால், வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது நாம தேடி ஆண்டவரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பெரிய பிளவு, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது மனுக்குலத்திலிருந்து கர்த்தருடைய உறவு பிரிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் வாஞ்சை உள்ளவர்களை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி அவரை தேடுவீர்களானால், அவரை இந்த வேதத்திலே நீங்கள் தேடுவீர்களானால், நீங்கள் தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள். எரேமியாவில் அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை வாசிப்போம். எரேமியா 29 அதனுடைய 12 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியா 29 12 முதல் 14 வசனங்கள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக அருமையானது. நீங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேடுகிற போது அவர் நமக்கு தென்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த ராஜா அவன் ஆண்டவரை தேடினான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவரை நான் உணர வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நம்முடைய காரியங்களில் அவர் இறங்கி வருகிற தெய்வமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதற்கு முந்தின ராஜாக்கள் அவருக்கு பிரியமில்லாத போது அவர்களை வாதித்தார். ஆனால் இந்த தேடின மனுஷன் அவன் செம்மையான காரியங்களை செய்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே அவனை போல ஒரு ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் இருந்ததும் இல்லை என்கிற ஒரு கனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்நாட்கள் மிகவும் சமாதானம் உள்ளதாக இருந்தது. நாம் தேடுவோமானால், கர்த்தரை வாஞ்சிப்போமானால், நாம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். 34:5. பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். நாம் 1 ராஜாக்கள் 13 வாசித்த அந்த வார்த்தைகள் இங்கே நிறைவேறினது. அந்த பலிபீடங்களில் அவன் எலும்புகளை சுட்டரிப்பான். இப்படி ஒரு ராஜா எழும்புவான் என்று சொல்லி 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. காரணம் என்ன? இந்த ராஜா ஆண்டவரை தேடினான். கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பாதபடிக்கு ஆண்டவரை தேடி பிடித்து கொண்ட ஒரு ராஜாவாக இருக்கிறான். 7வது வசனத்தை வாசிப்போம். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்குமுள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசம் முழுவதும் இருந்த அருவருப்புகளை இவன் சுத்திகரித்தான்.
தேசம் முழுவதும் ஆங்காங்கே விக்கிரகங்களுக்கு பலி கொடுக்கிற இடங்களை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய பிள்ளைகளுடைய தேசம். பாருங்க, அது அவருடைய சந்ததிகளினால் ஒழுங்காக கையாளாதபடியினாலே விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு தேசமும் விக்கிரகங்களினால் நிறைந்திருந்த ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் இந்த யோசியா ராஜா ஆண்டவரை தேடினது மாத்திரமல்ல, அந்த தேசம் முழுவதும் இருந்த விக்கிரகங்களை அவன் சுத்திகரித்தான். அது மாத்திரமல்ல, சுத்திகரித்து அவன் ஆலயத்திற்கு நேராக வந்தான். ஆலயம் பழிதாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆலயத்தில் ஆராதனை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆலயத்தில் பலி செலுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போமானால் 8, 14, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். 8வது வசனம். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். இங்கே நாம் பார்க்கிற போது அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். முதலாவது ஆண்டவரை தேடினான். இரண்டாவது அந்த தேசத்தை சுத்திகரித்தான். மூன்றாவது அந்த ஆலயத்தை பழுது பார்த்தான். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை நாம் சுத்திகரிப்பதற்கு முன்பாக நாம் உண்மையான தெய்வத்தை அறிகிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்களுக்கு கொடுக்கப்படாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆனால் அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவரை அறிகிற அறிவை நமக்கு தந்திருப்பதே ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை அறிகிற போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். எப்படி இவன் இந்த தேசத்தை சுத்திகரிக்கிறானோ அதே போல ஆலயமாகிய நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, சுத்தமாயிட்டேன் அப்படின்னு ஒரே நாளில் சுத்தமாக முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, சத்துரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பழுது வருகிறது. சில சின்ன சின்ன உடைவெல்லாம் இந்த ஆலயத்தில் வருது. அந்த ஆலயத்தை நாம் அனுதினமும் பழுது பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு இடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். இங்கே நாம் பார்க்கிற போது, அவர்கள் பழுது பார்க்கிற போது யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எப்பொழுதும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இன்னைக்கு நம்ம பாடினது போல எப்பொழுதும் கண்மலை ஆனவரே ஆராதனைன்னு சொல்லிட்டு இருக்கிற வேண்டிய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேசம் முழுவதும் விக்கிரகங்களினால் நிறையப்பட்டிருக்கிறது. வேதம் மறக்கப்பட்டது. எல்லாம் பழுது பார்த்து சுத்தம் பண்ணும்போது தான் ஒரு புக்கு கிடைக்குது. ஒரு புக்கு கிடைச்ச உடனே ஆசாரியன் கொண்டு போய் இது ஏதோ ஒரு புக்கு அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அவருக்கு கூட தெரியல இது என்ன புத்தகம் என்று சொல்லி. ஆனால் இந்த புத்தகத்தை அவர்கள் கண்டெடுத்த போது அந்த புத்தகத்தை அவர்கள் வாசித்தார்கள். 18வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தார்கள். அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாசித்தார்கள். அடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். 19வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. இங்கே நாம் பார்க்கிற போது ஆசாரியன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுக்கிறார். அந்த சம்பிரதி இவரிடத்திலே கொடுக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்கிற போது அநேக ராஜாக்கள் உணர்வடையவில்லை. ஆனால் இந்த யோசியா உணர்வடைந்து குத்தப்பட்டவனாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அழுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்கிற போது, வேதத்தை வாசிக்கிற போது ஒரு உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனங்களில் நான் எவைகளை நான் கீழ்ப்படியவில்லை என்கிற உணர்வு நமக்கு உண்டாகுமானால் நம்மேல் ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.
வஸ்திரத்தை கிழித்து அவன் அழுதான். காரணம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிப்போம். இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாவுக்கும் மீகாவின் குமாரனாகிய 21வது வசனத்தை வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இவன் இங்கே பார்க்கிற போது, அதை வாசிக்கிற போது அவனுக்கு புரிகிறது, நம்முடைய பிதாக்கள் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதை கை கொள்ளாதபடியினால்தான் இப்படிப்பட்ட கோபம், கர்த்தருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து வந்திருக்கிறது, நம்முடைய தேசத்தில் எழுந்து வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே அதை விசாரித்தான். அந்த நாட்களிலே, இவன் வாழ்ந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இல்லை, எரேமியா இருக்கிறார், மற்றும் நாகூம் இருக்கிறார். சில தீர்க்கதரிசிகள் இருந்த போதும் ஊல்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே விசாரிக்கிற போது அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். 26வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி இடத்திலே விசாரித்த போது அந்த தீர்க்கதரிசி மிக தெளிவாக அவனை குறித்து சொல்லுகிறாள், நீ இந்த வார்த்தைகளை கேட்கிற போது உன் இருதயம் இளகி. ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற போது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற போதும் அதை நாம் மிகவும் பயபக்தியோடு வாசிப்போமானால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேற்றைய தினத்தில் ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்திருந்தான். அவன் சொன்னான், நான் சிறு வயதிலேருந்தே வேதம் படிக்கிறேன், நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, எனக்கு அதில் புதுசாக இல்லை அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை, நீ அதை ஒழுங்காக படித்தேன்னா ஈவன் சாம்ஸ் 91 நம்ம எல்லாரும் ஒரு வேளை பல 1000 முறை படித்திருப்போம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள். அதில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிற போது புதிதாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வாஞ்சை இருக்குமானால், இந்த ராஜாவை போல ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் இருக்குமானால், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற போது நம்முடைய இருதயம் இளகுமானால், அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதது போல நாம் இருதயத்திலே ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 நாம் படிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். யாக்கோபு 4:10 வாசிப்போம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கும் சபையாரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவீர்களானால் ஏற்ற சமயத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். எப்படி ஒரு சாலமன் ஆண்டவர் உயர்த்தினாரோ, எப்படி ஒரு தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரோ, எப்படி கர்த்தருடைய மனிதர்களை ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் உயர்த்தினாரோ, ஐஸ்வர்யம், கனம், உயர்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாம் வசனத்தை கேட்டபோது அவருடைய இருதயம் இளங்கினது. நாம் வசனத்திற்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து ஒரு அழகான வசனம் இருக்கிறது. ஏசாயா 66 அதனுடைய 1-2 வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஏசாயா 66 அதனுடைய 1-2 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால்
இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த யோசியா ராஜா ஆண்டவருடைய வார்த்தைகளை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற போது எதை வாசித்திருப்பார்கள் என்று யோசித்து பார்க்கிற போது நான் நினைக்கிறேன், ஒருவேளை உபாகமம் 28 அவங்க வாசிச்சிருப்பாங்க. 1வது வசனத்தை வாசிங்க, 28:1, 14 வாசிங்க, 1 and 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கொஞ்சம் நிறுத்தி நம்ம யோசிச்சு பார்க்க போறோம். ஆண்டவர் தருகிற வார்த்தைகளுக்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்கிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 14வது வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். அதுக்கு முந்தின வசனங்கள்ல இருக்கிறது, அந்நிய தேவர்களுக்கு நீங்கள் ஆராதனை செய்யாமல் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிற போது அவர் நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். சமயம் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. நான் சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவனுடைய சந்ததி, இந்த ராஜாவினுடைய சந்ததி அரசாட்சியிலே வருகிற போது அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. இந்த தகப்பனை குறித்து நாம் முன்னறிவித்தார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவித்தது மாத்திரமல்ல, இவனை குறித்து எரேமியா எழுதுகிற, அவனுடைய சந்ததிகளுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். எரேமியா 22 அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ கேதுரு மர மாளிகையில் உலாவுகிறபடினாலே ராஜாவாய் இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அடுத்த வசனம். அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்திருந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யோசியா ராஜாவை குறித்து அவனுடைய சந்ததிகளுக்கு சொல்லுகிற போது, அந்த சந்ததிகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்களுக்காக அரண்மனைகளை கட்டி கொண்டார்கள். அவர்கள் மற்ற மக்களுடைய பணங்களை அநியாயமாய் எடுத்துக்கொண்டு மிகவும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவனுடைய தகப்பனை குறித்து சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை, அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். அது மாத்திரமல்ல, அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன? சிறுமையானவர்களை விசாரிப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செயல்படுத்துவோமானால் அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அநேக ராஜாக்கள் செய்யாத காரியத்தை இவன் செய்தான். அவர்கள் தோன்றினபடி பஸ்காவை ஆசரித்தார்கள். தோன்றின நாளிலே, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நாளில் ஆசரித்தார்கள். ஆனால் கர்த்தர் இந்த யாத்ராகமம் 12 எந்த நாளில், நிசான் மாதத்திலே 14ஆம் தேதியிலே இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாரோ அதே தேதியிலே இவன் ஆசரித்தான். அதே முறைமைகளில் இவன் ஆசரித்தான். ஆகையினால் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இவனை போல அந்த பஸ்காவை ஆசரித்த ஒரு ராஜா இவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, இவனுக்கு பின் இருந்ததும் இல்லை. ஒரு வசனத்தை வாசி, 1-2 வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். 35வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. இவன் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவனும் ஆசரித்ததில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஹல்லேலூயா. அவன் அந்த வேத வார்த்தைகளை வாசித்த போது
அவன் எதை புரிந்து கொண்டான்? கர்த்தர் இந்த பஸ்காவை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை ஆண்டவர் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்ன காரியங்களை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டான். தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது அவனுடைய இருதயம் இளங்கினது. மிக முக்கியமாக மறுபடியும் சொல்றேன், அந்த பஸ்காவை அவன் ஆசரித்தான். இன்றைக்கும் நாம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. பஸ்கா என்றால் என்ன என்று பார்க்கிற போது, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கிற போது, சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், நிறைய வசனங்கள் இருக்கிறது, சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடைசியாக அந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற வாதையை அனுப்புகிற போது ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். களங்கமில்லாத மாசற்ற அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் தெளிக்கிற போது அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். அந்த சங்கார தூதன் கடந்து போகிற போது அந்த இரத்தம் எந்த வீட்டில் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிற்குள்ளே அவன் கடந்து போவதில்லை. ஹல்லேலூயா! அதுதான் ஆண்டுடைய பஸ்கா. இந்த 35, 34 அதிகாரங்கள், 2 நாளும் 35, 34 அதிகாரங்களிலே இந்த யோசியாவை குறித்து நாம் வாசிக்கிற போது, இவனை போல் அந்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று சொல்வதற்கு சில காரணங்களை சொன்னேன். 41,000 மாடுகளை, ஆடுகளை இவன் கர்த்தருக்காக பலி கொடுத்தான். இரத்தம் சிந்தப்பட்டது. கர்த்தருக்கு அது பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா! ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். ஆயிரக்கணக்கான ஆடுகளுடைய இரத்தத்தை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய இரத்தம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடைசி வார்த்தையை சொல்லுவோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு முறை கூட சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தார். யோவான் சொல்லுகிற போது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். யோவான் 10:10 நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? மனுக்குலம் இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப தருவதற்கு, ஜீவன் உண்டாயிருப்பதற்கு, அது பரிபூர்ணப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த பந்திக்கு நேராக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட விலையேற பெற்ற இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது நம்முடைய பலன் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய கிருபை. வேத வாக்கியங்களை அந்த யோசியா ராஜா வாசிக்கிற போது அவனுடைய இருதயம் இளகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய உணர்வு உண்டானது போல இந்த மாலை வேளையில் இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிற நமக்கு ஒரு பெரிய உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் இதற்கு பாத்திரவனாக மாறுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோம். நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒரு முறை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா! At the cross, when I first saw the light, but my burden of my heart rolled away. I received my sight, happy all the way. At the cross, come on everyone.
சமூகத்தில் அர்ப்பணிப்போம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்பதை நிறுத்தி நிதானித்து, ரட்சிக்கப்பட்டவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாச ஜீவியத்திலே தொடர்ந்து அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள், இதிலே நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது என்று சொல்கிற உணர்வு இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற அந்த இரத்தத்தை நினைத்து நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நித்திய ஜீவனை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடு, மரணத்தை, சிலுவையை நாங்கள் ஒரு முறை கூட நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தீர். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டோடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த முடியாது. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்க முடியாது. கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கும்போது யோசியாவை குறித்து கேள்விப்பட்டு அந்த ராஜா கர்த்தருக்காய் ஜீவிக்கும் போது அவனுடைய எல்லா அசுத்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு
தன்னுடைய ஜீவியத்தை விட்டு மாற்ற தீர்மானித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஆண்டு பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் புசிக்க முடியாது எங்களுக்கு உதவி செய்து கல்வாரில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசினீர். எங்களுடைய வாழ்க்கையை எப்போது சுத்திகரித்து கொண்டு உமக்காய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, தேவையோடு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாளோ ஆண்டவர் அந்த தேவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து விடுதலையாக்கும், சுகத்தை காரும், அற்புதங்களை செய்தலும் பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைத்து விட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வருகிற நாட்கள் உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தலும், ஒவ்வொருவரையும் கிருபைக்கு ஒப்படுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவம் மறாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.